எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் குக் வித் தமிழினி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண வியூவர்ஸ்க்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கிறதுக்காக மண்பானையில் வந்து கம்மன் சாப்பாடு அடுப்பில் செய்ய போகிறேங்க. வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது நம்ம சமையலே. விறகடுப்பில் தான் சமைக்க போகிறேங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த அடுப்பில் சமைக்கணும் அப்படின்னு. நான் அத்தைக்கிட்ட சொன்னேன், நான் இப்படி கம்பு சாப்பாடு நான் விறகடுப்பில் செய்கிறேங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனே அத்தை வந்து ஆல்ரெடி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இப்போ நம்ம வந்து அதுலேருந்து தேவையான விறகை வந்து எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம். விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ விறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அது வந்து இந்த அடுப்பு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குங்க. நான் கூட மேலால் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கீழே வந்து ரொம்ப குழியாக இருக்குது. அதுக்கெலாம் வந்து சின்ன விறகு வந்து கீழேருந்து வச்சா வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால வந்து பத்தாது. அதனால சின்ன விறகாக வந்து கட் பண்ணி உள்ளே போடுறேன். நான் பெரிய விறகு 2 மட்டும் உள்ளே வச்சுட்டு மற்றபடி சின்ன விறகு வந்து கட் பண்ணி நான் உள்ளே போடுறேன். இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி அடுப்பெலாம் யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரேருங்க. நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டி அப்ச்சி ஆத்தா இவங்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த அடுப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க இந்த அடுப்பில் வந்து நம்ம சமையல் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் செய்யறதுக்கு அத்தையை வந்து ஹெல்ப் கேட்டிருக்கேன், வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு வந்து சீக்கிரம் பற்றணும் அப்படிங்கிறதுக்காக கூட சூடை யூஸ் பண்ணேன். இருந்தாலும் இது ஃபஸ்ட் டைமு சூடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணேன். 2க்காவும் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பற்ற வச்சிட்டோங்க. நல்லா பிடிக்குதுங்க. சூடாக வச்சுட்டு அது மேலே லைட்டாக பட்டையெல்லாம் கொஞ்சம் லேசான பட்டையெல்லாம் வைக்கங்காட்டி நல்லா பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பானையை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம கம்பு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துக்கலாம். இது வந்து எங்கள் ஊரில் வந்து உலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசியெல்லாம் வந்து இதில் தான் 1 உலக்கு 2 உலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளந்து வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 உலக்கு 2 உலக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சமைப்போம். அதே மாதிரி இதில் வந்து 2 உலக்கு வந்து கம்பு எடுத்துக்கிறோம். அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது எவ்வளோன்னு சொல்லிட்டு அளந்துட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் வந்து எடுத்துக்கலாம். 2 உலக்கு கம்புக்கு வந்து 6 உலக்கு வந்து தண்ணி வேணுங்க. நான் வந்து 4 உலக்கு தண்ணி எடுத்து வந்து இப்போ இந்த பானைக்குள்ளே ஊற்றிக்கிறேன். இந்த அடுப்புலேயே வந்து 2 அடுப்பு இருக்குதுங்க. ஒரு அடுப்பு இது, இன்னொரு அடுப்பு வந்து பக்கத்தில் இருக்குது. அதில் 2 உலக்கு வச்சுக்கிறேன். இதில் 4, அதில் 2, மொத்தம் 6 உலக்கு. இந்த 4 உலக்கில் வந்து கம்பை போட்டதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும், அதில் சூடாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றி நம்ம வந்து பாதி சமையல் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 4 உலக்கு மட்டும் இதில் வேக வைக்கிறேன். ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இப்படி பண்ணுறேன். இருக்க சின்ன அடுப்பில் 2 உலக்கு தண்ணியை சூடு பண்ணுறேங்க. அடுப்பில் இருக்க தண்ணியுமே டக்குன்னு சூடாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை நல்லா வேகமாக எரித்து விட்டுட்டுருக்குறேங்க. இப்போது இந்த பானையில் இருக்க தண்ணி சூடு வந்து சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். க்ளோஸ் பண்ணி வச்ச உடனே கொஞ்சம் சீக்கிரம் ஆகிருங்க சூடு. இப்போ ஆன உடனே இப்போ வந்து விறகுலாம் வந்து உள்ளே தள்ளணும். அப்போ தான் வந்து எரிஞ்சு வெளியில் வந்துட்டு இருக்கும். அது வந்து உள்ளே தள்ளி விடும்போது தான் நம்ம டக்குன்னு வந்து சீக்கிரமாக வந்து சூடு பிடிச்சி நமக்கு வந்து தண்ணி கொதிச்சாதான் ஒலை கொதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒலை கொதிச்சதுன்னா தான் வந்து கம்பு போடணும். எனக்கு அத்தை வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. வந்து கேஸ் தான் வந்து டக்குன்னு சூடாகும், விறகடுப்புலாம் வந்து சூடாக லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் பரவாயில்ல, இந்த விறகடுப்புலேயும் கூட சீக்கிரமே வந்து சூடாகிடுதுங்க. இப்போ விறகடுப்பில் நான் வந்து ஃபாஸ்ட்டாக தீ எரிக்கும் போது சீக்கிரமே ஒலை கொதிச்சிரும்னு நினைக்கிறேன். கொதிச்சிருச்சுங்க. அத்தை சொட்டோன்னே சுட்டுருச்சு. பார்த்து எடுங்க அத்தை. ஒலை கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி 2 உலக்கு அளந்து வச்சுருந்த கம்பை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து கலக்கி விடணும்.
வந்து கிளறி விடணுங்க. அப்படி நல்லா கிளறும் போது தான் நம்மளுக்கு வந்து கட்டி சேராமல் தனித்தனியாக வந்து கம்பு வந்து நிற்கும். நல்லா கட்டி சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அடியில் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிரும். அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. சரி, கொஞ்சம் அகலமாக இருக்கு பட்டையாக. காலையில் டீ காஃபிக்கு மெதுவாக கம்மங்கூழ் குடிச்சிக்கலாம். அப்புறம் வெயில் டைம்ங்கிறதுனால மதியம் வந்து குழம்புலாம் வந்து சாப்பிடவே முடியல. அதனால் கம்மங்கூழ் வந்து மதியம் வந்து ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம், 2 டம்ளர் குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி கம்மன் சாப்பாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி நீங்கள் செஞ்சுருக்க கம்பு சாப்பாடு பக்குவத்தை நான் யூடியூப்பில் போடுவேனுங்க. போடும்போது வியூஸ் எல்லாமே நிறைய பேர் பார்ப்பாங்க. நல்லா தளன்னு கொதிக்குதுங்க. அதை வந்து நல்லா கிளறி விடும்போது நம்மளுக்கு வந்து தளன்னு கொதிக்கும்போது அதுலேருந்து ஒரு சொட்டு 2 சொட்டு கையில் போடும்போது நல்லா சுருக்குன்னு சுட்டு வச்சிருக்குங்க. அது சூடு பயங்கரமாக இருக்குது. நல்லா முளைக்கும் போது நல்லா தளன்னு கொதிக்குது, நல்லாவே கொதிக்குதுங்க. அடி பிடிக்காம ஊத்தில் வெந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்து தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்னு உடனே கிடந்தால் கொஞ்சம் நம்ப ஊற்றணும். ரெண்டு ஊற்றுனா கொஞ்சம் ஊற்றணும். நம்ம ஆல்ரெடி 2 உலக்கு வந்து அதில் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ தண்ணி பத்தலைன்னா அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு, கொஞ்சம் லைட்டாக குறையாக இருக்க அளவுக்கு வெந்துருச்சுங்க. அதனால் வந்து ரொம்ப போட்டு முளக்கணும் அப்படின்னா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து லைட்டாக வந்து தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து தண்ணி ஊற்றும்போது தீ கொஞ்சம் அணைஞ்சிக்குது. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா பாதி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வெந்துருச்சு, ஒரு முக்கால் பதம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த அடுப்பில் இருக்க தலனிக்கே வந்து கொஞ்சம் வெந்துருங்க. நல்லா நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்குங்க. இப்படியே விட்டுட்டோம்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நல்லா வந்து கிளறி விடுறோம். நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறணும். தீ வந்து எரிஞ்சிட்ருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதோட பக்குவத்தை பார்த்துட்டு நம்ம வந்து தலனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த விறகை வந்து அணைச்சிட்டு எடுத்துடணும் வெளியில். அடியில் இருக்க தலன்லேயே வந்து பாதிக்கு பாதி வெந்துடும். தீ ஊற்றி அணைச்சிக்கணும், தண்ணி ஊற்றி தீயை. தட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கரெக்டாக அது பொடியாது பொடியணுமில்ல, சோறு கல்லாட்டாகும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் தட்டத்தை வச்சு. அதில் அடியில் இருக்க தலன்லேயே வந்து நல்லா வெந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். வச்சுட்டு விறகை வந்து வெளியில் எடுத்துட்டோங்க. அப்படியே வந்து அடுப்புலேயே இருக்கங்காட்டி அடியில் வந்து அடி பிடிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இப்போ வந்து தட்டத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதில் இருக்க ஆவியில் போனதுக்கப்புறம் இப்போ வந்து லைட்டாக கிளறி விடும்போது அதில் அடியில் வந்து அடி பிடிக்காது. இப்போ கொஞ்சம் தண்ணி அடத்தான் இருக்குது. இது வந்து நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வந்தால் தான் வந்து நம்மளுக்கு கம்மன் சாப்பாடு ரெடி ஆகும். நல்லா அது வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க அடுப்பில் வந்து 2 உலக்கு தண்ணி வச்சுருந்தோம். அதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டோம். மீதி இருக்க தண்ணி வந்து நம்மளுக்கு வேணாம், அதனால் போதும் அப்படிங்கிறதுனால அதில் அந்த அடுப்பில் இருக்க தண்ணியை வந்து இங்கிட்டு எடுத்துடுறோம். இப்போ இது மட்டும் நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து போதும், இறக்கிடலாம் நம்ம. இப்போ வந்து இதில் இருக்க தலன்லேயே வந்து நம்ம இது சூடாகி இதுக்கு வந்து கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடும் அப்படின்னாங்க அத்தை.
மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வந்து அதை வந்து நல்லா கிளறி விடுறோம். ஏன்னா வந்து டக்குன்னு கொஞ்சம் அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா எடுத்து பார்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. கெட்டியாக சாப்பாடு பதத்தில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சாப்பாடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது அது வந்து கரையாமல் அப்படியே கட்டி கட்டியாக நின்றுக்குங்க. அப்படி நிற்கிதான்னு பார்ப்போம். கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் இன்னொரு உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறோம் எல்லாத்தையுமே. இது கம்பு சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கலாம். காலையில் இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு கம்மங்கூழாகவும் வந்து நம்ம குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாங்க. இப்படி உருண்டை பிடிச்சி நான் தண்ணிக்குள்ளே போட்டேங்க. கம்மங்கூழாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நல்லா கிளறி விட்டுருந்தோம். அப்படி இருந்தும் லைட்டாக அடியில் கொஞ்சம் அடி பிடிச்சிருக்குது பாருங்கள். அது வந்து வேண்டாம். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு கீழே ஊற்றிடலாம். நல்லா தான் கிளறி விட்டோம். அப்படி இருந்து கொஞ்சம் அடி பிடிச்சிருக்குங்க. சுவையான கம்மங்கூழ் ரெடிங்க.